ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, பெண்களுக்கான 10 வீட்டு குறிப்பு தான் சொல்ல போறேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து கொலுசு அந்த மாரி வெள்ளி பொருட்கள் வந்து வச்சிருப்போம். வெள்ளி பொருட்கள் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து ஒரு பாக்ஸ்லயோ இதுல எதுலயோ போட்டு வச்சிருப்போம்ல. அந்த வெள்ளி வந்து நமக்கு வந்து நாளடைவுல வந்து கருத்து போயிரும். அது வந்து கருக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கற்பூரம் வந்து கொஞ்சம் போட்டு வைக்கணும். கற்பூரம்னா தெரியும், சூடம் சொல்லுவாங்கல்ல அதுதான். கற்பூரத்த வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து வெள்ளி வந்து கருக்காம அப்படியே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து எறும்பு தொல்லைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, சில இடத்துல எறும்புலாம் புத்து மாரி கட்டி வச்சிருக்கோம். அந்த புத்து மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த புத்து மேல வந்து பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அந்த பெருங்காயத்தூள வந்து தூவி விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த எறும்பெல்லாம் போயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 3வது டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து இப்போ வெயில் காலமா இருக்கறனால அதிகமா நமக்கு வந்து எறும்பு வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம செவுத்துல அந்த மாரிலாம் கீழ ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த முனையில கார்னர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணீல வந்து 4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கரைச்சிட்டு, அந்த 4 பக்கம் மூலையிலயும் நல்லா தண்ணி வந்து தெளிச்சு விடுங்க. நல்லா தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா, அந்த எறும்பெல்லாம் ஓடி போயிரும். இது வந்து 3வது டிப்பு. 4வது டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து பூஜை அறையில வந்து இது வச்சிருப்போம். அம்மன் விளக்கு, அ காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அதெல்லாம் வச்சிருப்போம். அந்த இதில வந்து மேல முனியில வந்து பூ வைக்கும்போது, நமக்கு வந்து பூ வந்து கீழ விழுந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து விழுகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முனையில வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. ரப்பர் இருக்குல்ல, ரப்பர் பேண்ட் தெரியும்ல? அந்த ரப்பர் பேண்ட் வந்து முடியில வந்து மாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில பூ வந்து சொருகி வைக்கும்போது நமக்கு வந்து பூ வந்து எப்பவுமே விழுகாது. இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5வது டிப்பு என்ன அப்படின்னா, அ நம்ம வந்து துணியில வந்து எண்ணெய் கறை, இல்லைன்னா கிரீஸு, இல்லைன்னா தாரு அந்த மாதிரி வந்து கறை வந்து நமக்கே தெரியாம ஏதாவது படிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, துணி துவைக்கும்போது வந்து நம்ம எந்த இடத்துல அந்த கறை பட்டுருக்கோ, அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு நீலகிரி தைலம் சொல்லுவாங்க. நீலகிரி தைலம்னா உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவலிக்குலாம் போடுவோம்ல அந்த தைலம். அத வந்து அதில வந்து போட்டு நல்லா துவைச்சிங்க அப்படின்னா, கரையெல்லாம் போய் ட்ரெஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்ல வந்து எவர்சில்வர் பாத்திரம் இருக்கும். நம்ம சாப்பிடுவோம்ல அந்த தட்டு, அந்த மாரி எவர்சில்வர் பாத்திரம் வந்து நெறைய அதாவது ஸ்டோர் பண்ணி அத வச்சிருப்போம். அத பாத்திரம் வந்து இருக்கும். அது நாளாக நாளாக கொஞ்சம் துரு பிடிச்ச மாரி ஆகும். அந்த துருலாம் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அ திருநீர் இருக்குல்ல, நம்ம திருநீர் பூசுவோம்ல, அந்த திருநீர வந்து எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த பாத்திரம் வந்து நல்ல வெள்ளி மாதிரி மின்னும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து என்ன அப்படின்னா, 8வது டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து கோடைக்காலமா இருக்கிறனால நம்ம வந்து சாப்பாட்டில வந்து வெஜிடபிள் சாலட் மாரி சேர்த்துக்கலாம். எண்ணெயில பொரிச்ச உணவுகள வந்து எடுத்துக்கிற வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து 8வது டிப்பு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து பிளாஸ்டிக் பாக்கெட்டு அது மாரி ஏதாவது இருக்கும். அது வந்து ஓட்டை விழுந்துரும். அந்த ஓட்டைய வந்து அடைக்கிறதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்பு சொல்றேன். நம்ம வந்து பல்லு விளக்குற ப்ரஷ் இருக்குல்ல, அந்த டூத் பேஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள்ல அது வந்து வேஸ்ட்டா போய் வீணா போட்டுருப்போம்ல, அந்த பேஸ்ட்ட எடுத்து தீயில காட்டுனீங்கன்னா உருகும். அந்த பிளாஸ்டிக் வந்து உருகும். அத வந்து பக்கெட்ல வந்து எங்கனக்குள்ள ஓட்டை இருக்கோ, அது மேல வந்து அந்த உருகுற அந்த திரவத்த வந்து வைங்கள வச்சீங்கன்னா ஓட்டை அடைஞ்சிரும். பக்கெட்ட வந்து நம்ம வந்து எப்பயும் போல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஷூலாம் போடுவாங்க. ஷூ போட்டு ஆஃபீஸ் போறலாம் போவாங்கல்ல, அந்த ஷூ வந்து சில நேரங்கள்ல அது வந்து பூச்சி அது மாரிலாம் ஏறும். அந்த பூச்சிலாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ரசகற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வந்து ஒரு இது விக்கிது. அந்த ரசகற்பூரத்த வந்து அந்த ஷூக்குள்ள வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த பூரா, அந்த பூச்சி கீச்சி எதுவுமே அதுக்குள்ள வந்து போகாது. நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து துணி துவைக்கிறோம்ல, துணி துவைக்கும்போது அதில வந்து துணி வந்து ஊற வைப்போம்ல, ஊற வைக்கும்போது நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஷாம்பு, அந்த ஷாம்பூவோட கவர் இருக்கும்ல, அந்த கவரையும் சேர்த்து ஊற வச்சீங்க அப்படின்னா, துணி வந்து நல்லா வாசனையா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குறிப்பு பண்ணா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.